வணக்கம் ஃபேன்ஸ், வெல்கம் டு பிரசங்கட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம சூர்யா சாரோட வாடிவாசல் திரைப்படத்தின் முக்கிய அப்டேட். இதை பற்றி முழு விவரங்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் கைவசம் வச்சிருக்கிறோம். சூர்யா ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ள வாடிவாசல் திரைப்படம் தமிழர்களின் கலாச்சார அடையாளமான ஜல்லிக்கட்டு விளையாட்டு மையமாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த படத்தை இயக்குறது வெற்றிமாறன் சார், நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா சார், மியூசிக் ஜி பிரகாஷ் சார், தயாரிப்பு நிறுவனம் கலைப்புலி எஸ்தானு. இந்த படம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் இன்னைக்கு, அதாவது மதுரையில தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாடிவாசல் திரைப்படம் எடுப்பதற்கு முன்பே மிகுந்த பிரபலமான ஒரு கதை. இந்த கதை தமிழர்களின் பாரம்பரியத்தை ஒட்டிய ஒரு கலாச்சார தோற்றத்தை வெளிப்படுத்தும் என சொல்லப்படுது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு பசுவினங்கள் மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான உறவை மிக பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தி இருக்கிறது. இந்த விளையாட்டின் மூலமாக தமிழர் சமுதாயத்தின் வீரத்தையும் மரபை மற்றும் மண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தும். சூர்யா சார் இந்த படத்துல 2 கேரக்டர் நடிக்கிறாரு. ஒன்னு ஜல்லிக்கட்டு வீரரா, இன்னொன்று அவரது தந்தையின் கதாபாத்திரம். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பசுவின் பர்மா புளித்த மற்றும் வீரரின் தைரியம் கலந்த காட்சிகள் திரையில் எப்படி எடுக்கப்படும் என்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வெற்றிமாறன் சார் படங்களாலே சமூக கருத்துக்கள் முக்கிய இடத்தை பெறும். வாடிவாசல் திரைப்படம் தமிழர்கள் ஜல்லிக்கட்டு மற்றும் அதன் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு படமாக இருக்கு. வெற்றிமாறன் சார் படங்கள்னாலே சமூக கருத்துல இருக்கிற படமா தான் அவர் எடுப்பாரு. இப்ப வாடிவாசல் சொன்னா அந்த படத்துல தமிழர்கள் ஜல்லிக்கட்டு மற்றும் அதன் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு படமாக இருக்கு. சூர்யா சார் தனது முன்னணி படமான ஜெய்பி மற்றும் தமிழ் ரசிகர்களை மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்காரு. ஜெய்பி படத்தில் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்திய அவர் தற்போது வாடிவாசல் மூலம் மேலும் ஒரு த்ரில் தரப்போவதாக சொல்லப்படுது. சூர்யா சாரின் நடிப்பு காணப்படும் உணர்ச்சி, வீரியம் மற்றும் உண்மைத்தன்மை வாடிவாசல் படத்திலும் இருக்கும். ஜல்லிக்கட்டு வீரரின் மனநிலை, அவரது வாழ்க்கை போராட்டங்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தின் அவலங்களை அவர் எவ்வாறு கையாள்வார் என இந்த படத்துல ஒரு சேலஞ்சா சூர்யா சாருக்கு இருக்கு. வாடிவாசல் திரைப்படம் மிகுந்த தொழில்நுட்ப மேம்பாடுகளுடன் தயாரிக்கப்பட உள்ளது. வெற்றிமாறன் சார் அவரது படங்களில் உண்மையை மற்றும் காட்சிகளை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தும் முறையில் சித்தரிக்க உள்ளார். அவரது காட்சிகள் பாரம்பரியம், உண்மைத்தன்மை மற்றும் திகில் மிகச் சிறப்பாக அமையும். வாடிவாசல் திரைப்படம் அப்படித்தான். ஜி பிரகாஷ் சார் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். இந்த கதை உணர்ச்சிகளை மேலும் உயிரூட்டுவார் என நம்பப்படுது. வேல்ராஜ் சார் ஒளிப்பதிவும் ஜல்லிக்கட்டு மைய காட்சிகளை பிரம்மாண்டமாக காட்டும் காட்சிகளை எதிர்பார்க்கப்படலாம். வாடிவாசல் திரைப்படம் தமிழ் திரையுலகத்தை சர்வதேச தரத்தில் நிலைநிறுத்தும் என உருவாக்கப்படும் என நம்பப்படுகிறது. தமிழர்களின் மண்ணின் அடையாளமாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் இந்த படம் பசு மற்றும் மனிதருக்கு இடையில் உறவுகளை அழுத்தமாக வெளிப்படுத்தும். இது தமிழர்களின் அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளங்களை பற்றியும் பேசும் என நம்பப்படுது. வாடிவாசல் திரைப்படம் சர்வதேச அளவில் விருதுகளை தேர்ந்தெடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் வெற்றிமாறன் சார் எப்பயுமே ஒரு படத்தை எடுப்பார். இதுவரைக்கும் 4 நேஷனல் அவார்டு முடிச்சிருக்காரு. வாடிவாசல் பற்றிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. #வாடிவாசல் மற்றும் #Surya49 இந்த ஹேஷ்டாக் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. கிட்டத்தட்ட வாடிவாசல் மற்றும் தளபதி 69 இந்த 2 படமும் மிக எதிர்பார்ப்புடன் எதிர்பார்க்கப்படுது. தளபதி 69 அரசியலை மையமாக கொண்ட படம், வாடிவாசல் ஜல்லிக்கட்டு மைய கதையாக கொண்ட ஒரு படம். இந்த 2 படமும் ஒரே பீரியட்ல தான் ரிலீஸ் ஆகும் என நம்பப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூர்யா சார் அடுத்த வர படங்கள் அப்டேட்ஸ் அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ரெடியா இருக்கிறேன். நாங்கள் எங்களோட சேனல்ல கிட்டத்தட்ட உண்மை விஷயங்களை மட்டும் தான் பேசுவோம். பிரசங்கட்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பிரசங்கட்ஸ் யூடியூப் சேனலில் அதுவும் இந்த ஃபேமிலியோடு சேர மறக்காது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.